இதுல திமுக, காங்கிரஸ் கூட்டணி உடையுமா இந்த இந்த டிரான்சிஷன்ல சார்? இப்போ திமுக, காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரையில் ஆரம்ப கட்டத்திலிருந்தே இவர்கள் பேசக்கூடியது தான். யாருமே இந்த கூட்டணி உடைக்க முடியாது என்பது கடந்த ஒரு செந்தில்வேல் அவர்களுடைய அந்த ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் உதயநிதி அவர்கள் பேசியிருப்பார். செல்வ பெருந்தகையும் அதற்கு அவர் என்ன சொல்கிறது, அவர் ஜாலரா அடிச்சிருப்பார்னே சொல்லலாம். உண்மை அதுதான். ஏன்னா செல்வ பெருந்தகை அவர்களுக்கு எது மாதிரியான ஒரு பெரிய அழுத்தங்கள் இருக்கிறது என்பதை பார்க்கணும். ஒரு புறத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் விஜய் அவர்களை சந்தித்து விட்டு காங்கிரஸ் கூட்டணி குறித்து உரையாடி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு பெரிய தகவல்கள் கசிந்து கொண்டிருக்கு. மறுபுறத்தில் கிறிஸ் ஜோடங்கர் இப்போது திமுக கூட்டணியை உறுதி செய்ய போகிறார், அதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கி விட்டார். ப. சிதம்பரம் ஒரு ட்வீட் ஒன்று போடுறார். இப்போ இந்த கூட்டணி திமுகவுடன் தொடங்கி விட்டாங்க, தொடங்கினதுனால திமுகவுடன் உறுதியாகி விட்டது காங்கிரஸ் கூட்டணி என்ற நிலைப்பாடு கிடையாது. இங்கே தொகுதி உடன்பாடு எப்படி இருக்கிறது என்பது தான் பார்க்கணும். காங்கிரஸுடன் உறுதியாக கூட்டணி இருக்கிறது என்றால் காங்கிரஸுடைய தலைமை அன்று மாலையே அறிவித்திருக்குமே, திமுகவும் காங்கிரஸும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை அவர்கள் நேரடியாக சந்திப்பார்கள், கூட்டணியோடு சந்திப்பார்கள் என்று காங்கிரஸ் தலைமை அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பாங்க.